Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது English prelims paper. So இந்த பேப்பர்ல நம்ம எப்பவுமே comprehension கடைசியா சால்வ் பண்ணுவோம் and grammar பார்ட்ட ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். ஏன்னா வந்து இருக்க 20 மினிட்ஸை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, இஃப் இன் கேஸ் பேராஜம்பிள்ஸ் க்ளோஸ் இருக்குன்னா நீங்க கிராமரை சீக்கிரமா முடிச்சிட்டிங்கன்னா அதுவும் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்ன்றது தான் இந்த மெத்தட் அப்ரோச் பண்றோம். ஸோ நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ எனிதிங் தட் யூ ஹேவ் யூ கேன் put in the comments. ஸோ இன்னும் கிளாரிட்டியாக பார்த்துக்கலாம். ஸோ பேப்பரில் நம்ம ரிவிஷன் பண்ணும்பொழுது காம்ப்ரிஹென்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பார்ப்போம். ஸோ 15th கொஷனில் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்டார்ட் ஆகுதா? 11லேயே இருக்கு. ஓகே, ஸோ 11லேருந்து சாரி 11 இஸ் க்ளோஸ் டெஸ்ட். ஓகே, 15 வரையுமே க்ளோஸ் இருக்கு. 16, ஸோ 11 to 16 it is close. Okay, next 20, 21, 23, so 22. So from 22 to minimum of 5 questions irukuma marala 30. So okay, so இது வந்து க்ளோஸ் டெஸ்ட். இந்த மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் கொஷின்லேருந்து ஆன்சர் பண்ணலாம், பிகாஸ் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய டைம் எடுக்காது. ஸோ அதனால ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், so fillers கொடுத்திருக்காங்க. The caretakers were taking dash of the fact that the owners of the house lived abroad. Okay, so caretakers பத்தி பேசியிருக்காங்க. were taking what? taking right, taking cares அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். taking cares நம்ம கண்டிப்பா சொல்ல மாட்டோம். taking stand of the fact, noticed, இது மூணுமே வராது. taking right of the fact அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் that the owners of the house lived abroad. So taking advantage, ஒரு விஷயத்துல நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா வந்து owners of the house வந்து lived வந்து abroad. So இங்க வந்து ஆப்ஷன் என்ன வரும்? Fifth option will be your answer. Second question, the caterpillar asked the girl to leave at once as it was not dashed to travel through the forest at night. So caterpillar வந்து பேசியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ask the girl கிட்ட கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ was not, நம்ம இதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுவோம்? was not danger சொல்லியிருக்காங்க. wise இருக்கு. was not safety to travel through the forest at night. was not safety. ஓகே, was not carefully. ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிஃப்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஜஸ்ட் மினிட், சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ was not danger to travelன்றத கண்டிப்பா நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ it was not safety to travel through. it was not safe ன்னு சொல்லலாம், சேஃப்டி சொல்ல முடியாது, கேர்ஃபுல்லி சொல்ல முடியாது. it was not allowedன்றது கண்டிப்பா வராது. அப்ப என்ன வந்திருக்கணும்? it was not wise to travel through the forest. ஸோ அந்த ஃபாரஸ்ட்குள்ள டிராவல் பண்றது வந்து it was not wiseன்றது தான் கரெக்டான ஆப்ஷன். தேர்ட் ஒன், he was elected. so extremely happy-ஆ இருக்கிறது தான் elated அப்படின்னு சொல்லுவாங்க. he was elated to know that everyone dashed the efforts he put into the presentation. so இங்கே வந்து என்ன வரும்? ஒரு ப்ரெசன்டேஷன் பண்றோம் அப்படின்னும் பொழுது வாட்ச், ஃபைட், அப்ரிஷியேட்டட், நோ, கைட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இங்க என்ன வரும்னா எவ்ரி ஒன் அப்ரிஷியேட்டட் த எஃபர்ட்ஸ் ஹீ புட் இன் டு த presentation, which is option 1. ஓகேயா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின்ல இருந்து நம்மளுக்கு எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஆல் த டாக்டர்ஸ் were ordered to report duty at once as a patient had sued the hospital for negligence. ஓகே, ஸோ இங்க வந்து பேஷண்ட் வந்து சூ பண்ணியிருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டலை நெக்லிஜென்ஸ்க்காக. ஸோ இங்க வந்து ஆல் த டாக்டர்ஸ் வேர் ஆர்டர்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கு. டு ரிப்போர்ட் டியூட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க என்ன வந்திருக்கணும்? ரிப்போர்ட் ஃபார் டியூட்டி அட் ஒன்ஸ். ஸோ இங்க வந்து ரிப்போர்ட் ஃபார் டியூட்டி. ஸோ விச் இஸ் ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு எரர் இருக்கு. ஃபிஃப்த் ஒன், some experts suggest that children learn to deal affective within situation from their parents. ஸோ இந்த அஃபெக்ட் எஃபெக்ட்ன்றதை நம்ம கொஞ்ச நாளா பார்த்துட்டே இருக்கோம். ஓகேயா? ஸோ எப்போ நம்ம அஃபெக்ட் சொல்லுவோம்? அஃபெக்ட்ன்றதை வந்து இட் இஸ் அ verb. ஓகே, அப்ப எஃபெக்ட்ன்றது என்னது? இட் இஸ் அ noun.
ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். அஃபெக்ட்னா ஒரு பெர்சன வந்து ஒரு விஷயம் வந்துட்டு பாதிக்குது, நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்னா, எஃபெக்ட்னா நம்ம பண்றதுக்கான ஒரு என்ன சொல்றது? அதோடைய அவுட்கம்ன்னு சொல்லலாம். இதோடைய எஃபெக்ட் வந்து இதுதான் அவுட்கம் அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்க? எஃபெக்டிவ்ன்னு குடுத்துருக்காங்க. டீல் எஃபெக்டிவ்லின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல குடுத்துருக்க ஸ்பெல்லிங்கும் தப்பு. குடுத்துருக்க வேர்டுமே வந்து அதோடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச்சும் தப்பு. என்ன வரணும்? எஃபெக்டிவ்லி within situation from their parents. Okay. So இங்க எங்க error இருக்கு? Third part of the sentenceல error இருக்கு. Sixth one. The tournaments were supposed to start soon, yet the organizers were not confident of the arrangements. So tournaments அப்படின்னு கொடுத்திருக்கும் பொழுது அங்கேயே வந்து தப்பு தெரியுது. The tournaments which is plural. So இங்க என்ன வந்திருக்கணும்? Where தான் வந்திருக்கணும். Was வரக்கூடாது. So first part of the sentenceலயே நம்மளுக்கு error இருக்கு. Next one. Okay. Breaking a story down into parts help the reading comprehension, which in turn makes the story more meaningful. So breaking stories அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So when we use a or an, நான் எப்பவுமே என்ன சொன்னேன், சிங்குலர் நவுன் மட்டும்தான் அது பக்கத்துல வரும்னு சொல்லியிருந்தேன். இங்க வந்து a சொல்லியிருக்காங்க. அப்ப அது பக்கத்துல நம்மளுக்கு ஸ்டோரிஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்ன வரணும்? ஸ்டோரி தான் இங்க வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல எரர் இருக்கு, which is option 1. Eighth question. The girl chose to go through the forest as it was the shortest route to her house. Okay. The girl choose அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் செகண்ட் அந்த சென்டென்ஸ்லயே இருக்கிற செகண்ட் பார்ட்ல ஒரு ரெண்டு சென்டென்ஸ் சேர்ந்து இருக்குல்ல. ஸோ அப்போ as it was, ஸோ பாஸ்ட்ல இருக்கு. அப்ப இங்க வந்து எப்படி சூஸ்ன்னு வரும்? இங்க வந்து chosen தான் வரும். Not choose, it is chose. Okay, the girl chose to go through the forest. Okay. Next one. So enga error irukku? First part of the sentence. Ninth question. The princes inviting the kings and queens of all the neighboring countries to the ball. Okay. So இங்க வந்து princess வந்து இது வந்து என்னத்துல இருக்கு? Inviting. So presentல சொல்ற மாதிரி இருக்கு, continuousல. Okay. So இங்க வந்து என்ன வரணும்? Invited. கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது invited the kings and queens of the neighboring countries, அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல எரர் இருக்கு. 10th question. It is important to strike a balance between one's thoughts and behavior. ஸோ இங்க 2 பக்கத்துல நம்மளுக்கு என்ன வரணும்? பேஸ் ஃபார்ம் தான் வரும். ஓகே. ஸோ 2 பக்கத்துல நம்மளுக்கு ஸ்ட்ரைக்ஸ்ன்னு வராது. ஸோ எங்க எரர் இருக்கு? செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல எரர் இருக்கு. 11th question. ஓகே. ஸோ 11 to 16 இட் இஸ் க்ளோஸ் டெஸ்ட். ஸோ டேரக்டாக நம்ம 17th கொஷின் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிவ்யூ பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகுது? நம்ம கிராமரை ஃபாஸ்ட்டாக போட முடியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது வெதர் இட் இஸ் இன்டர்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் ராங்லி ஸ்பெல்டான்றத மேலே பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே. சரி. ஸோ ஸ்பெல்லிங் எரர்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ டேரக்டாக பார்த்தீங்கன்னா காட், ஃபேக்ட்ரி, க்ளோஸ்ட், டிகேட். ஓகே. ஸோ அப்போ எங்கே எரர் இருக்கு? காட். ஓகே. he was caught by the policeன்னு சொல்லுவோம்ல, அந்த காட் தான் இங்க வரும். ஸோ பார்ட் 1ல எரர் இருக்கு. the machines had caught rust as the factory had been closed down for almost a decade. ஒரு 10 வருஷத்துக்கு க்ளோஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ரஸ்ட் ஆனதுனால. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Teaching children about morals is an important duty that requires a great deal of patience. ஸோ இங்க கொடுத்துருக்க பேஷண்ட் என்னது? ஒரு நோயாளிய சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா பொறுமை, பேஷன்ஸ் அதுதான் கரெக்டான வேர்ட். ஓகே. ஸோ இங்க இருக்க ஸ்பெல்லிங் வந்து என்ன வரணும்? I'll write it here. It is patience. ஓகே. இந்த ஸ்பெல்லிங் தான் வரணும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் உங்களுக்கு எரர் இருக்கு. புரியுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். 19th கொஸ்டின். The camping trip was cut short as the weather started worsening and signs of storm appeared. Okay. So இங்க சொல்லும் பொழுது weather அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ரெண்டு வெதர் இருக்கு. WHETHER ஒன்று இருக்கு. இன்னொரு வெதர் என்னது? WEATHER. ஸோ இது சொல்லும் போது வெதர் ஹீஸ் டூயிங் அ வாட் அப்படின்னு நான் கேட்கும்போது, இந்த வேலையை செய்யறானா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இந்த வெதர் நான் யூஸ் பண்ணுவேன்.
பண்றாங்களா இல்லையான்ட்டு. அது வந்து ரிலேட்ஸ் டு கிளைமேட். அந்த வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு சொல்றது. ஓகே. ஸோ இங்க என்ன எரர் இருக்கு? இட் இஸ் பில ஹெச் வராது. பி பார்ட்ல ஹெச் வராது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். 20th கொஸ்டின். Had he not sent me the location of the house, I would most surely have been lost while looking for it. Okay. ஸோ இங்க பார்க்கும்பொழுது ஸ்பெல்லிங்ல எந்த எரரும் இல்லை. பட் ஆனால் கீழே கொடுக்கும்போது லாஸ்ட் அதுக்கப்புறம் என்ன வரும்? வேல் வராது. while தான் நம்மளுக்கு வரும். ஓகே. while looking for it. ஸோ எங்க எரர் இருக்கு? இட் இஸ் தேர்ட் ஆப்ஷன். வெறும் ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டோம்னா கஷ்டம். ஓகேயா? ஓகே. So punishment and anger are not always effective when trying to stop children from doing something inappropriate. Okay. So இங்க வந்து punishment கரெக்டா இருக்கு. trying, inappropriate, effective எல்லாமே கரெக்டா இருக்கு. Grammatically பார்த்தா punishment and anger are not always effective when trying to stop children from doing something inappropriate. So எங்கேயும் error இல்ல. It is fifth option. Okay. So 23rd to 30 வந்து comprehension போட்டிருக்கோம். 11 to 16 first solve பண்ணிடலாம். அதுக்கப்புறம் comprehension போகலாம். ஓகே. ஸோ க்ளோஸ் டெஸ்ட் கூட நம்ம வந்து கிராமர் நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த blanks நம்ம ஃபில் பண்ணுவோம்ல அது மாதிரி தான் மோஸ்ட்டாக நம்மளுக்கு இருக்கும். How much you spend or save is a dash of habit. Okay, so that's good news because it means you can trick yourself into saving more. For example, you know that if you do enough abdominal crunches and jumping jacks, your stomach will get stronger and you lose some weight. According to the experts, the mind is just another muscle that works the same way. If you dash the brain, you can strengthen your financial health and lose some of that money related anxiety. Okay. ஸோ இங்கே வந்து இவ்வளோ பெரிய பேராகிராஃபில் நம்மளுக்கு ரெண்டு பிளாங்க்ஸ் தான் இருக்கு. ஓகே. ஸோ இங்கே சொல்லும் பொழுது இந்த எக்ஸசைஸ் பற்றி சொல்லியிருக்காங்க அண்ட் சேவிங் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது சேவிங் ஹேபிட்டை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ சேவ் இஸ் ஸோ நம்ம ஆர்டிக்கல் ஏ ஆர் ஆன் வரும்பொழுது அது பக்கத்தில் சிங்குலர் நவுன்ஸ் தான் வரும்னு பேசியிருந்தோமா? அப்போ கீழே பார்க்கும்பொழுது சிங்குலர் நவுன்ஸா என்ன இருக்கு? மீன், ரிசல்ட் ஆர் ஸ்லேவ்ஸ், பாயிண்ட், நீட்ஸ். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நீட்ஸ் கண்டிப்பாக வராது. ஸோ அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க? சேவ் அ பாயிண்ட். ஓகே. ஸோ ஸ்பெண்ட் ஆர் சேவ் is a mean, is a result of something. Okay. Result of a habit. Second option பாருங்க. ரிசல்ட்ன்றத போட்டு பார்க்கலாம். How much you spend or save is a result of habit. Okay. So இங்க பார்க்கலாம். B optionல if you dash the brain, you can strengthen your financial health. Okay. So 12th questionல objects, demands, working, think, exercise. So நீங்க வந்து சேவ் பண்ணும்போது you can exercise your brain. ஓகே. ஸோ இங்கே வந்து எதை பற்றி பேசியிருக்காங்க? நம்ம பண்ணுற அந்த க்ரன்ச்சஸ் இதெல்லாம் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸோட மைண்ட் எப்படி இருக்குது? another muscle that works same way. if you exercise your brain வந்து you can strengthen your financial health அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம். இதுலேயும் நம்மளுக்கு ரெண்டு blank தான் இருக்கு. ஃபுல் பேராகிராஃபை தெரிஞ்சுக்கலாம். Saving for something big like a vacation or trying to get your credit card balance down to zero plays a visual reminder in places you look at. For example, print out a picture of your next ideal vacation destination and wrap it around your debit card or change the background photo on your cell phone. So இது வந்து நம்மளுக்கு ஐடியா கொடுக்குற மாதிரியும் இருக்கு. ஒரு டெபிட் கார்டில் வந்து நீங்கள் போகிற அந்த வெக்கேஷனை பற்றி வச்சுக்கோங்க, அப்படி இல்லை உங்கள் ஃபோனில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. அவங்களோட கிரெடிட் கார்டை வந்து ஜீரோ பண்ணுறதுக்கு இங்கே வந்து விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்? ரிமைண்டர் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னெல்லாம் ரிமைண்டர் போட முடியும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. உங்களோட டெஸ்டினேஷனுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து உங்கள் ஃபோன் பின்னாடி வைக்கிறதோ இல்லாட்டி வந்து டெபிட் கார்டில் வைக்கிறதோ அப்புறம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம்ல. ஸோ அதுக்கு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ ஆர் அ பிக் ஆன்லைன் ஷாப்பர் பட் வாட் டு வைப் அவுட் யுவர் கிரெடிட் கார்டு டெட், change the background image on your computer screen to a big fat zero. This helps take the emotional dash out of buying and makes it a deliberative cognitive process. ஓகே. ஸோ இப்போ நம்ம 13th ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ், ஆஃபன், ரேர்லி, ஆல், சடன். ஓகே. ஸோ இங்கே வந்து
லுக் அட் நம்ம ரெகுலரா பார்க்கணுன்றத சொல்றாங்க. அப்போ ரேர் வராது, சம்டைம்ஸ் வராது, சடன் வராது. ஆஃபன் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே. ஸோ டி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 14th ஒன். ஸோ டி ஆப்ஷன்ல திஸ் ஹெல்ப்ஸ் டேக் த எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அவுட் ஆஃப் நோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாம் வராது. ஸோ எதுவுமே ஃபுல்ல முடிஞ்சிச்சுன்னா இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். ஸோ இங்கே வந்து அது வராது. ஸோ பாருங்க பேட்டரிங் எக்ஸைட்மெண்ட் பிளான் ஐடியா. ஸோ எமோஷனல் excitement out of buying. Okay, so option 3 will be your answer. Okay, so 15th question E. ஸோ இ வந்து இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேராகிராஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி வாசிச்சாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஏன்னா வந்து சில டைம்ஸ் ஒரே சென்டென்ஸில் 2 பிளாங்க்ஸ் கூட நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த சென்டென்ஸை கவர் பண்ணிக்கோங்க. மீனிங் தெரியும் பொழுதும் ஆன்சர் ஈஸியாக இருக்கும். when considering spending your money on services like choosing a phone plan or a Wi-Fi connection, make sure to think about what you really and make sure to choose wisely so that you do not end up paying for services which you are not dash. Okay, so E என்ற ஆப்ஷன் இங்க இருக்கு, எஃப்பும் கூட இருக்கு நம்மளுக்கு. ஸோ 2 விஷயம் இருக்கு. ஸோ டு திங்க் அபவுட் வாட் யூ ரியலி வாண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு என்ன வரும், வாண்ட்ஸ் வராது, ரியலி கேர் ஆர் பீன்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக வராது. லைக்ஸ் எப்படியும் வாண்ட்ஸும் லைக்ஸும் நம்மளுக்கு வராதுல. V1S இருக்கு. ஸோ இங்கே வந்து யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலி நீட் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, 16th ஒன். ஸோ எஃப்பும் பண்ணிடலாம். And make sure to choose wisely so that you do not end up paying for services which you are not using. ஸோ நம்ம யூஸ் பண்ணாத ஒரு சர்வீஸ்க்கு பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேயா? ஸோ அதுதான் இங்கே ஃபுல் பேராகிராஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்திங் நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்றது கூட இந்த பேராகிராஃப் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகே ஓகே, ஸோ க்ளோஸ் டெஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம போகிறது காம்ப்ரிஹென்ஷன் பார்ட். காம்ப்ரிஹென்ஷனுக்கு கொஷின்ஸை ஒரு வாட்டி படித்து அதோட ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. கொஷின்ஸ் எடுக்க வேண்டாம், அதாவது ஆப்ஷன்ஸ் எடுக்க வேண்டாம், கொஷின்ஸை மட்டும் ஆத்தர்ஸ் ஒப்பீனியன். ஓகே, ஸோ இந்த மாதிரி க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. சில கொஷினில் வெறும் ஆத்தரோட ஒப்பீனியன் அபவுட் த பேசேஜ் கொடுத்துருக்கலாம். இங்கே 80/20 ரூல் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம படிக்கலாம். ஆத்தரோட ஒப்பீனியன் அபவுட் 80/20 ரூல் ஆஸ் பர் த பேசேஜ். ஸோ 80/20 ரூல்னா 20% ஆஃப் த ஒர்க், இது வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா வந்து 20% எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு கம்பெனியில் இருக்காங்கன்னா அவங்களோட எஃபர்ட்ஸ் வந்து 80% இருக்கும். பாக்கி இருக்கிறவங்களோடது கம்பெனிக்கு வந்து 20% ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி தான் அவங்க எஃபர்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து ஆத்தரோட ஒப்பீனியன் அபவுட் 80/20 ரூல் என்னன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் ரூல் இஸ் த ரீசன் வை வி ஹாவ் டு ஸ்பெண்ட் லாங்கர் hours working. Most of our productive outcome comes from some activities and not others. It does not apply to all organizational activities. We must give more importance to the 80% activities. Okay, so 80/20 rule எங்க இருக்கு? இங்க இருக்கு. Okay, the same applies to any activity. The 80/20 rule says that 80% of your results come from just 20% of your efforts. Okay, so you will find most of your output comes from a few of your tasks. If you double the time you spend on real output producing activities and stop doing the others, you will double your output and spend 60% less time. If you started with a 10-hour work day, you will get twice as much done working just 4 hours. ஸோ அப்போ இங்கே நிறைய விஷயம் நம்மளுக்கு சொல்றாங்க. அதாவது இங்கே சொல்லும் பொழுதே நான் சொன்ன அந்த விஷயம் இருக்கா, ஒரு கம்பெனியில் போடுறது, அது வந்து நார்மலாக ஒரு பர்சன் சொல்றாங்க 20% எஃபர்ட்ஸே 80% ரிசல்ட் கொடுக்கும் நார்மலாக நம்ம எஃபர்ட் ஒழுங்கா போட்டா. ஓகே, ஸோ அப்புறம் இங்கே வந்து இருக்கிற நியூ டாஸ்க் பற்றி பேசியிருக்காங்க, ஃபியூ ஆஃப் யுவர் டாஸ்க் பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து டபுள் டைம் பண்றத பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆத்தரோட ஒப்பீனியன் வந்து என்ன சொல்லலாம், ரீசன் டு ஹாவ் ஸ்பெண்ட் லாங்கர் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவர் சொல்லலை. ஆர்கனைசேஷனை பற்றியே அவங்க அங்கே பேசலை. ஓகே, நார்மலாக ஒரு இதில் ஒரு ஆக்டிவிட்டியை பற்றி பேசியிருக்காங்க. 80% ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கும்னு சொல்லலை. ஓகே, மோஸ்ட் ஆஃப் யுவர் ப்ரொடக்டிவ் அவுட்கம் கம்ஸ் ஃப்ரம் சம் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் நாட் அதர்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 3. ஸோ மோஸ்ட் ஆஃப் யுவர் ப்ரொடக்டிவ் அவுட்கம் எங்கேருந்து வருது, ஃப்ரம் சம் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் நாட் அதர்ஸ்.
ஓகே. ஸோ இதுதான் நம்மளால சொல்ல முடியும். அடுத்த கொஸ்டின் போலாம். What does the author mean by the phrase "you're running a marathon"? ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கு? You are moving towards your goal in a focused way. So you have a feeling of exhaustion. Next to all those above, and you are joining the rat race. அப்புறம் you are ahead of others. ஓகே. ஸோ இங்க வந்து ஆத்தர் வந்து இந்த ஃப்ரேஸை எதுக்கு அவரு சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் எல்லாம் படிச்சாச்சுல. ஸோ உள்ள சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ 23rd கொஷனில் ஓகே. ஸோ கொஷனில் வந்துட்டு யூ ஆர் ரன்னிங் அ மேரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் யூ ஆர் ரன்னிங் அ மேரத்தான்ன்ற கோட் வந்து எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. Okay, so right now we get more productive by working longer, but how about working faster? To work faster, you have to get into the zone. In the zone, you are running a marathon, you bring your full focus to one task and build momentum until you are producing results like somebody's business. Okay, so இங்க வந்து என்ன மீன் பண்றாங்க? எக்ஸாஷன்னா லைக் ஒரு விஷயத்துக்கு டயர்ட் ஆகுறதுன்னு சொல்லலாம். ஸோ ரேட் ரேஸ்னா நெவர் எண்டிங் ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ரேஸ் எண்ட் ஆகாம ஓடுறது. ஸோ இங்கே என்ன ஆப்ஷன் வரும்? யூ ஆர் ஹெட் ஆஃப் அதர்ஸ். ஸோ மேரத்தான் ஓடுறோம் அப்படின்னு சொன்ன போனா இங்கே வந்து என்னது? ஃபிஃப்த் ஒன் வில் பி யுவர் ஆன்சர். 24th கொஸ்டின். அடாக். ஸோ அட் ஹாக். ஸோ இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு விதவுட் ப்ரிப்ரேஷன் ஒரு விஷயத்த நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம்னா அதை ஹெட் ஆக் அப்படின்னு சொல்லலாம். விதவுட் ப்ரிப்ரேஷன். ஸோ விதவுட் ப்ரிப்ரேஷன் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? விதவுட் ப்ரிப்ரேஷன் எக்ஸாம் கூட நம்ம எழுதுவோம். ஓகேயா? ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆன் ஸ்பாட் டாபிக் லைக் எக்ஸாம்போர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் மாதிரி இங்கே வந்து அன்னோன் ஆர் இம்ப்ராம்ப்டு, ட்ரபிள்ட், ட்ரையிங். ஃபிஃப்த் ஆப்ஷன் என்ன போட்டிருக்காங்க? ஃபிஃப்த் ஆப்ஷன் ஸ்லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிப்ரேஷனோட பண்ணும்பொழுது எக்ஸாக்டாக வந்து என்ன சிமிலர் மீனிங்காக இருக்கும்னா இம்ப்ராம்ப்டு தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இதுக்கு வந்து வித்தவுட் ப்ரிப்ரேஷன்ஸ் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது சிமிலர் மீனிங் இதுதான் வரும். 25th கொஸ்டின். ஓகே. ஸோ 25th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? அக்கார்டிங் டு த பேசேஜ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஃபாஸ்டர். ஸோ இப்போ நம்ம ஒரு 2 கொஸ்டின் முன்னாடி தான் இதை பற்றி பார்த்தோம். இங்கே ஆல்ரெடி ரீட் பண்ணிக்கலாம். It improves our standing with our colleagues. It helps us feel busy. It brings focus and momentum at work. All of the above, we can take on more tasks at the same time in a day. Okay, so benefits பத்தி கேட்டிருக்காங்க. Working fasterும் சொல்லியிருக்காங்க. ஓகேயா? Okay, so you are running a marathon பத்தி இங்க தான் இருக்கு. Okay, to work faster, you will have to get into in the zone. In the zone, you are running a marathon. சொல்லி பார்த்தோமா? அடுத்து you bring your full focus to one task and build the momentum until you are producing results like nobody's business. So இங்க momentum கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு இடத்துல பார்த்தோம். It brings focus and momentum at work. ஃபாஸ்டரா ஒர்க் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது தேர்ட் ஆப்ஷன் வில் பி யுவர் ஆன்சர். ஸோ ஒரு இது படிக்கும் பொழுதே நம்மளால அடுத்த இதையும் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இங்க வந்து பிஸினஸ் இஸ் ஸ்பெண்ட். ஓகே. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயர்ட்னஸ் இஸ் அ ரிசல்ட். ஒர்க் இஸ் டன் இஸ் ஜஸ்ட் ப்ரிட்டன்ஸ். இல்லைனா வந்து பிளானிங் டு ஓவர், இல்லைனா நன் ஆஃப் தி அபவ். ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்க என்ன வரும்? phrase எங்க busyness is it's here. இங்க இருக்கு. ஓகே. ஸோ நம்ம இங்க ரீட் பண்ணலாமா? We feel busy, but most of that busyness is spent switching from task to task, not making forward progress on any one task. We are not productive when we are busy. We are only productive if we are producing the results that are most important to moving the company forward. Okay. இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் படிக்கலாம். However, studies have shown that people are less productive when multitasking. Okay. ஸோ மல்டிடாஸ்கிங் பண்ணும்போது நம்ம எஃபர்ட்ஸ் எல்லாத்துக்கும் பிரிஞ்சு போயிடுது இல்லை? ஸோ ஒரு இது ஃபோக்கஸ் நம்ம கிட்ட இருக்காது. அப்போ ஒர்க்ல வந்து ப்ரொடக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும்.
ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பிஸினஸ் இஸ் ஸ்பென்ட் ஸ்விட்சிங் ஃப்ரம் டாஸ்க் டு டாஸ்க், நாட் மேக்கிங் ஃபார்வர்ட் ப்ராக்ரஸ் ஆன் எனி ஒன் டாஸ்க். ஒரு இதுலயும் நம்ம ஃபார்வர்ட் ப்ராக்ரஸ் வைக்க முடியாது. எல்லாத்தையும் ஈக்குவலா நம்மளால மல்டி டாஸ்கிங் தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ இங்க பிஸினஸ், சாரி, ஓகே. ஸோ இங்க பேசும்பொழுது இட்ஸ் ஜஸ்ட் வீல் பிரிட்டெண்ட் டு டூ த ஒர்க். அப்போ நம்ம எந்த ஆப்ஷன் சொல்லலாம்? இஸ் ஜஸ்ட் பிரிட்டென்ஸ் அப்படின்ற வேர்டை தான் நம்ம சொல்ல முடியும், which is option 3, 27th. ஓகே, ஸோ ட்ரூ தான் நம்மளுக்கு இங்கேயும் கேட்டிருக்காங்க. இட் இஸ் மோர் ப்ரொடக்டிவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஒன் டாஸ்க் அட் அ டைம் ராதர் தென் மல்டி டாஸ்கிங். ஸோ இதை பற்றி நம்ம பேசியிருந்தாங்க. டெலிஃபோன்ஸ் ஆர் த ஒன்லி மேஜர் டிஸ்ட்ராக்ஷன் அட் த ஒர்க் பிளேஸ், ஆல் தி above. Working faster is not possible for everyone as each person has his own space. Usually people work only for 4 hours in a 10-hour shift. ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபிஃப்த் ஆப்ஷனை வந்து நம்ம கடைசியா ஒரு இது ரீட் பண்ணோம்ல 60%. அப்போ நான் பார்த்ததுல இதுல என்ன கொடுத்திருந்தது? a 10-hour work day you will get twice as much done working hours just 4 hours. அப்போ if you start with 10-hour work day you will get twice as much done working just 4 hours. So usually people work only for 4 hours in a 10-hour shift அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. It is more productive to focus. So இது எதுவுமே வராது. 2 வராது, 3 வராது, 4ம் கன்ஃபார்மா வராது. So usually people work only for 4 hours in a 10-hour shift. So it is option 5. So இங்க சொல்லியிருக்காங்கல்ல, a 10-hour working dayல working just 4 hours தான் work பண்ணுவாங்க, which is option 5. 28th question. Which of the following can be said about entering the zone as per the passage? So இது நம்ம previous questionல நம்ம பார்த்த ஒரு விஷயம், இந்த entering the zone பத்தி போட்டிருந்ததுல. ஸோ அது வந்து ரிலேட் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணிக்கலாம் அந்த பேசேஜை. நம்ம அந்த பிஸினஸ் பற்றி பார்க்கும்பொழுதும் இருந்ததுல, ஸோ அதோட மேலே பார்த்தோமா, அது இருக்கு பாருங்க. The key to entering the zone is eliminating distractions. Your major distractions are email, telephones, visitors, and yourself. Your biggest distraction will come from you. You will multitask, and sadly, you will believe you're getting more done as you do. ஸோ இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம படிச்சோம். இது கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் வந்து எலிமினேட்டிங் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லி சொல்றாங்க. ஸோ என்ட்ரிங் the zone na, it is talking about focus. So it is one of the ways of increasing productivity. One needs to get rid of distractions. For doing so it helps to bring focus and momentum in work, which is option 2. All three are correct. 29th question. Enables oda opposite word கேட்டிருக்காங்க. Enabling something directs, permits, saddens, inhabits and holds. So option 2 தான் நம்மளுக்கு opposite-ஆ சொல்லலாம். 30th question. Which of the following are the author's opinion about working smartly as mentioned in the passage? Okay, so இங்க வந்து it helps you to defy the 80-20 rule. Okay, so நம்ம வந்து 80-20 ரூலை பத்தி இங்க பேசியிருக்காங்க. It is the only way of completing work related task without error. அந்த மாதிரி நம்மளுக்கு எதுவும் சொல்லலை. The most people in an organization are smart workers. Smart workers ஆ? Okay, so smart workers பத்தி எங்கேயாச்சும் போட்டிருக்காங்களா? Right. Okay, startingலயே அங்க தான் இருக்கு. Working smart is risky. If you work smart, you will have more free time. That means more leisure, shorter work hours or more work. Yes, I meant more work because if you lose the free time to take on more commitments, you'll just as busy as before, but now you are so tightly scheduled that a slip on project. Okay, so இங்க வந்து என்ன பேசியிருக்காங்க? ஸ்மார்ட் இஸ் ரிஸ்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இட் ஹெல்ப்ஸ் யூ டு டிஃபை 80-20 ரூலும் நம்மளுக்கு வராது. மோஸ்ட் பீப்புள் இன் அன் ஆர்கனைசேஷன் ஆர் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ்ன்றதுலாம் சொல்லலை. ஓகேயா, ஸ்மார்ட் ஒர்க்கிங் ஸ்மார்ட் இஸ் ரிஸ்கின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நன் ஆஃப் தி A, B and C தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ காம்ப்ரிஹென்ஷனும் we've done. ஓகே ஓகே, ஸோ இன்னையோட செஷன் வந்து we have completed. ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல போடுங்க. இன்னும் கிளாரிட்டியாக நான் எடுக்க பார்க்குறேன். ஓகே, that's all for the session. Have a great day. Thank you.